ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இன்றைக்கான எபிசோட் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கான எபிசோடை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா, அதுவும் நம்ம டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் சொல்ல போகிறது இன்றைக்கான எபிசோட் தான். ஸோ இன்றைக்கான எபிசோட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வநாயகி அதுக்கப்புறம் அபி எல்லாருமே ஹாலில் நின்று டீப் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? எதனால் டிஸ்கஷன்? ஏன்னா நம்ம அபியோட பிஸ்னஸ் ஃபுல்லாகவே ஃபெயிலியர் ஆக போகுது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இந்திரா குரூப் ஆஃப் ஒரு கம்பெனி அவங்களோட பொண்ணோட பேரில் அவங்க பொண்ணு ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க கூட டையப் வச்சுக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு பிளான் தான். யாரோட பிளான்னு உங்களுக்கே தெரியும், நம்ம சத்யாவோட பிளான் தான். ஸோ சத்யாவோட பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சத்யாவை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சத்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யா பிளான் படியே எல்லாமே கரெக்டாகவே போயிட்டுருக்கு. ஸோ இந்த சீரியலில் இன்றைக்கான எபிசோட் பார்த்தப்ப ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. போடு அப்படி தான், சூப்பர் அப்படி தான் ஒரு கிரிக்கெட்டில் ரன் அடித்தா எப்படி இருக்குமோ, 6 அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ஹாப்பினஸ்ஸு இன்றைக்கான எபிசோடு. ஏன்னா நம்ம சத்யாவுக்கு பெரிய ஒரு துரோகத்தை ஸ்ருதி போட்டுட்டாங்க. இப்போ நம்ம சத்யா ஃபயரில் அப்படியே ஃபயரில் மிதக்கிறவங்க, செல்வநாயகிலேருந்து ஸ்ருதியிலேருந்து எல்லாருமே கத்தி மேலே நடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. கரெக்டாக அப்போ அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆச்சு, இப்போ அபி செல்வநாயகி எல்லாருமே ஹாலில் நின்று டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ஓனர் வந்தாங்க இல்லையா? யார்? அந்த இந்திரா குரூப் ஆஃப் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு மேனேஜர் எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸில் லாஸ் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதனால எங்கள் மேடம் உங்கள் கூட டையப் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க செல்வநாயகி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேட்க, நம்ம அபி உடனே இருந்துக்கிட்டு, அம்மா ஓகேம்மா, இவ்வளோ நேரமாக நான் கொஞ்சம் நிமிஷத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் இப்படி ஒரு பார்ட்னர் கடைக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லவும், உடனே செல்வநாயகி அபி கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் அபி, கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த மேனேஜர், மேம் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் மேம், உங்களுக்கு தெரியும் எங்கள் மேம் யாரு கூடயுமே டையப் வச்சுக்கணும்னு ஒத்துக்க மாட்டாங்க, உங்கள் கூட தான் மேம் ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் நம்ம செல்வநாயகி அதுக்கப்புறமா ரூமில் இருந்து அங்கே எங்கேயும் நடந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே அபி கொஞ்ச நேரத்தில் வராங்க. வந்ததுக்கப்புறமா செல்வநாயகி அபியை பார்த்து, அபி வா அபி, நானே உனக்கு கால் பண்ணி உன்னை வர சொல்லணும்னு நினச்சேன், வா அபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, நானும் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சதாம்மா வந்தேன். நான் அந்த இந்திரா குரூப் ஆஃப் கம்பெனி பற்றி விசாரிச்சிட்டேம்மா. அந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி பெங்களூரில் இருந்திருக்குமா, ஆனால் நல்ல கம்பெனி தான்மா, பெங்களூரில் தான் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, இப்போ தான்மா சென்னை வந்திருக்காங்க அப்படின்னே. ஓகே அபி, எனக்கு புரியுது. ஏன்னா நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் நின்றதோட ஸ்பீட் தெரியல, அதே மாதிரி அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சதோட ஸ்பீடும் தெரில. ஸோ எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குன்னா அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம் அபி, அதனால தான் அம்மா இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செல்வநாயகி சொல்கிறாங்க. உடனே அபி, அம்மா யோசிக்கிறதுக்கு என்னம்மா இருக்குது, நான் எல்லாமே விசாரிச்சிட்டேம்மா, அந்த கம்பெனியோட மொத்த பேக்ரவுண்டே எனக்கு தெரியுமா, நான் விசாரிச்சதாம்மா இதுக்கு நான் ஒத்துக்கலான்னு சொல்கிறேன், ஆனால் உங்களுக்காகவும் நாம் திரும்பியும் விசாரிக்கலாமா இதை பற்றி அப்படிங்கிற மாதிரி அபி சொல்ல, உடனே செல்வநாயகி சரி அபி, அப்போ நீ சொல்கிற மாதிரி விசாரிக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அந்த இந்திராவை நேரில் மீட் பண்ணி பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே தான் நம்ம சத்யாவுக்கும் தேவிக்கும் செம்மையாக ஹாப்பி. ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டுட்டு 2 பேரும் ஹாப்பியில் எப்படி இருந்தாலும் அந்த செல்வநாயகி இந்திரா மேடத்தை போய் பார்ப்பாங்க. அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் இருக்குது எல்லாமே. அப்போ தான் அந்த செல்வநாயகியோட மொத்த புத்தியும் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சத்யாவும் தேவியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அதே மாதிரியே நினச்ச மாதிரியே நம்ம செல்வநாயகி இந்திராவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இந்திராவும் கெத்தாக நடந்து வராங்க. அந்த இந்திராவை தான் நான் உங்களுக்கு தம்ப்நெயிலில் கொடுத்துருப்பேன். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இன்றைக்கான சீரியலில் வரப்போகிறவங்க அப்படி தான், அவங்க தான் ஓகேவா? தம்ப்நெயிலில் ஒரு மாதிரி வந்திருக்கலாம், ஆனால் அவங்களோட ஃபேஸ் அதுதான். ஸோ அவங்க தான் இந்திரா. அப்போ இந்திரா வந்ததுக்கப்புறமா நம்ம செல்வநாயகி உட்காந்துருக்காங்க. இந்திரா உட்காடுறாங்க. வாங்க செல்வநாயகி வணக்கம் அப்படின்னு சொன்னோடனே செல்வநாயகியும் வணக்கம் அப்படின்னு சொன்னோடனே, எங்கள் கூட பிஸ்னஸ் பார்ட்னராக நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி இந்திரா செல்வநாயகிட்ட கேட்க, செல்வநாயகி உடனே
ஆ கண்டிப்பாக ஆகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்குள்ள சில கேள்விகள் இருக்கே அப்படின்னு செல்வநாயகி சொல்கிறாங்க. கேளுங்க, உங்களோட கேள்விகளை தயங்காமல் கேளுங்க, ஏன் தயங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை அது என்ன கேள்விங்கன்னா, நீங்கள் எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. அப்போ தான் இந்திரா சொல்கிறாங்க, நீங்கள் தான் என்னோட ரோல் மாடல் குயின். நான் உங்களை பார்த்து தான் உங்களோட பிஸ்னஸை அப்படியே காப்பி பண்ணி தான் நான் பெங்களூரில் பேஸ் பண்ணி நான் வந்து உங்களே மாதிரி பிஸ்னஸ் தான் வந்து நான் வச்சனால இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல் விமனாக இருக்கேன். எல்லாத்துக்கான காரணம் உங்களோட ஐடியாவை கூட நாங்கள் எடுக்கல, உங்களோட ப்ராஜெக்டே எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் என்ன, நீங்கள் சென்னையில் பண்ணுறீங்க, நான் பெங்களூரில் பண்ணுறேன். நீங்கள் சென்னையில் குயின்னு, நான் பெங்களூரில் குயின்னு. இப்போது நான் சென்னையில் வந்ததுனால உங்கள் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் செல்வநாயகி இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. சரி ஓகே, நீங்கள் என்னை ஏமாற்ற மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதுக்கு இந்திரா சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், நான் உங்களை ஏமாத்துறதா? உங்களை பார்த்து வளர்ந்தேன், நீங்கள் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் உமன், உங்களோட ஐடியாஸ் ரொம்ப கிரேட்டு, நீங்கள் தான் அப்படியே நான் சொல்கிறேன், அப்புறம் நான் எப்படி உங்களை ஏமாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ நான் உங்களை ஏமாத்துனா? அதான் சொல்லிட்டேனே செல்வநாயகி, உங்களை பார்த்து தான், உங்களோட ஜெராக்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நான் பண்ணுவேனே தவிர மித்தபடிலாம் வந்து ஏமாத்துறதுக்கு ஒரு இதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி செல்வநாயகியே வந்து பூரிப்படையக்கூடிய நம்பிக்கையை வந்து நம்ம இந்திரா வந்து கொடுக்குறாங்க. செல்வநாயகியே வந்து அதை முழுசாக வந்து நம்புகிறாங்க. நம்பிட்டு சரி ஓகே, எனக்கு வந்து உங்கள் கூட பிஸ்னஸ் வச்சுக்கிறதுல சம்மந்தம், இந்த ரெண்டல் எடுத்து பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக ஆகலாம். நான் யாருக்கு, அப்போ தான் இந்திரா கேட்குறாங்க, நான் யாருக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்றாங்க. என் பையன் அபிக்கு தான் அந்த ப்ராஜெக்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணலாம், நான் ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அப்புறம் செல்வநாயகி திரும்பியே ஒரு டவுட்டு. சரி ஓகே, நீங்கள் வந்து எதுக்காக சென்னை வந்தீங்க பெங்களூர் விட்டுட்டு அப்படின்னு. உடனே வந்து இந்திராவுக்கு ஒரு செகண்ட் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கான காரணம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் டைம் இருந்துச்சுன்னா சொல்லுவேன், இல்லைன்னா அடுத்த வீடியோவில் தான் சொல்லுவேன். அப்போது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டோன்னே, என்னோட பொண்ணுக்காக தான் நான் சென்னையில் இருக்கேன், என் பொண்ணுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணுக்காகவா? ஏன் உங்கள் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு. இல்லை, என் பொண்ணுக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு விட்டதுக்கப்புறமா நம்ம செல்வநாயகி எதுவுமே கேட்கல. அப்புறம் தான் கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம செல்வநாயகி வந்து கிளம்ப போகிறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். செல்வநாயகி அங்கேருந்து கிளம்ப போகும்போது ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோ என்னங்கிறத பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். சத்யாவும் தேவியும் எடுத்திருக்க இந்த அதிரடி முடிவுகள் பல ட்விஸ்ட்டுகளை வந்து கொண்டு வரப்போகுது சீரியலில். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. டாடா.